வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனை எப்படி நம்ம ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம போடுற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஷியாக தெரியாமல் ஒயிட்டிஷாக தெரியாமல் எப்படி நம்ம வந்து நேச்சுரலாக ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஷேடு அது வந்து பிக் பண்ணுறது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூஸிங் எ ப்ராப்பர் ஷேட் ஆர் ரைட் ஷேட் ஃபார் யுவர் ஸ்கின் டோன் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் கலரோடு அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுனால நம்ம ஸ்கின் கலர் மாதிரியே இருக்கும். ஸோ இதனால் நமக்கு பார்க்க எப்படி இருக்கும், நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக பிளெண்டபிளாக இருக்கும். பட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நீட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு ஃப்ளாஸும் உங்களுக்கு வந்துட்டு இல்லாமல் ஸ்கின்னை வந்துட்டு பார்க்க நேச்சுரலாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக அவங்களுக்கு வந்துட்டு காட்டாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து முக்கியம். ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. இது செகண்ட் இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் உங்களுக்கு டிஸ்கலரேஷன் இருக்குது அப்படின்னா, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்கின் ஈவனாக இருக்கிற இடத்துல ஃபவுண்டேஷன் அப்படியே உட்காந்து நிலச்சிடும். பட் அன்ஈவனாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகி ஒரு மாதிரியாக சிமெண்ட் கலரில் இல்லாட்டா கருப்பு கலரில் காட்டும். சில பீப்புளுக்கு வெள்ளை கலரில் எல்லாம் காட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து டிஸ்கலரேஷன் டார்க் பேச்சஸ்லாம் இருக்குது, ஹை பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது, அந்த இடத்துல நல்ல ஒரு கலர் கரெக்டர். ஸோ கலர் கரெக்டர் எடுத்து அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி ஃபிங்கரால் டேப் பண்ணிவிட்டு அதை நல்லா நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஈவனாக ஃப்ளாலஸாக உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் தப்பு வந்து பண்ணுறீங்க, டேரெக்டாக அவசரத்தில் ஃபவுண்டேஷன் எடுத்து அப்ளை பண்ணுறது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கலர் கரெக்டிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ஃபவுண்டேஷன் நம்ம வந்துட்டு போடணும். நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கன்சீலர் போட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து போட்டுக்கோங்க. டேரெக்டாக ஃபவுண்டேஷன் வந்து போட வேணாம். ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கன்சீலர் போட்டு ஃபவுண்டேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்சீலர் யூஸ் பண்ணுறதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ அதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கன்சீலரும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் ஷேடோட உங்களுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த கன்சீலர் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஷேடோட உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்சாக இருக்கணும். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபவுண்டேஷன் மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போடுவாங்க, சில பேர் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. பட் நம்ம பெரும்பாலும் அந்த மீடியம் டு ஃபுல் கவரேஜ் லிக்விட் ஃபவுண்டேஷன் நம்ம அதிகமாக வந்துட்டு போடுவோம். அப்படிங்கும்போது எல்லாருமே ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நம்ம வந்துட்டு போட மாட்டோம். ஏதாவது ரொம்ப ஒரு லாங் வியர், ஏதாவது ஒரு பிரைட்ஸ் வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற டைமில் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறங்கும் போது நமக்கு ஃபவுண்டேஷன் போட்டும் ஏதாவது நமக்கு ஸ்பாட்ஸ், அந்த மார்க்ஸு, ஏதாவது டார்க் சர்க்கிள்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சீலர் வந்து போட்டுக்கிறோங்க. கன்சீலர் வந்து நீங்கள் பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து என்ன ஷேட் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஷேடில் உள்ள கன்சீலர் வந்து நீங்கள் போய்க்கிறங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு கன்சீலர் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் ஷேடோட அந்த கன்சீலர் போய் பிளெண்ட் ஆயிடும். ஸோ உங்கள் பிளெண்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா அந்த ஈவன் ஃப்ளாலஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கிடைக்கும். ஒரு நேச்சுரல் பவுடரி ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஒரு நேச்சுரல் ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறீங்க. நான் செப்பரேட்டாக அதை பற்றி டுட்டோரியல் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். அதில் இன்னும் 2-3 ஸ்டெப் வந்து ஆட் ஆகும். பட் நான் உங்களுக்கு பேசிக்காக உள்ளது மட்டும் சொல்கிறேன், அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த க்ரீம் ப்ராடக்ட்லாம் போட்டுட்டு இதோடு நம்ம முடிச்சுக்கிறணும். அந்த ஃபவுண்டேஷன் நம்ம போட்ட பிறகு இதாகும். ஃபோர்த் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிஷனல் தான், ஒரு ஹேக், ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லலாம். செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுறது. அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டேஷன் போட்டு கன்சீலர் போட்டு அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி வந்துடும். இதை இன்னுமே ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி நேச்சுரலாக ஆட்ரை பண்ண விடுங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை மெல் டவுன் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கின்னை நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொண்டு வரும். அது மாதிரி அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை மூவ் ஆக விடாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக வந்துட்டு இருக்கும், மெல்ட் ப்ரூஃபாக வந்து வச்சிருக்கும். டிபெண்டப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்து நீங்கள் ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், மேட் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். அது வந்துட்டு நான் ஹைட்ரேட்டிங் தான் பெரும்பாலும் எல்லா ஸ்கின் டைப் சஜஸ்ட் பண்ணுவேன். அது வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும், மேக்கப் நல்லா செட் பண்ணும், மேட்டாகவும் இருக்காது, டிவியாகவும் இருக்காது, நடுத்தரத்தில் இருக்கும்.
அந்த நேச்சுரல் மாதிரி ஒரு ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு செட் யுவர் ஃபவுண்டேஷன் வித் சம் பவுடர். ஸோ என்ன தான் நம்ம ஃபவுண்டேஷன் டேரெக்டாக போட்டாலுமே நம்ம வெளியே போகிறோம், நம்ம அப்படி இப்படின்னு ஃபேஸில் தெரியாமல் கை வைப்போம். அப்படிங்கும்போது நம்ம ஃபவுண்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் லைட்டாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதை ஒரு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடரும் நீங்கள் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் போய்க்கலாம். கலர்லெஸ் பவுடர் போய்ட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்து கலர் உள்ள பவுடர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலர் வந்து என்ன மேட்சிங் ஷேட் வந்துட்டு போகிறீங்களோ, ஸோ நீங்கள் என்ன ஷேடு வந்து போகிறீங்களோ அதே ஷேடில் உள்ள பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 ஷேட் லைட்ரும் போக வேணாம், 2 ஷேட் லைட்ரும் போக வேணாம். நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு என்ன இது போடுறீங்களோ நீங்கள் அதே ஷேடு போட்டுக்கலாம். இல்லை ஒரு 1 ஷேடு லைட்டர் வந்து போய்க்கலாம். பட் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடை யூஸ் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் பிரைட்டாக வேணால் நீங்கள் 1 ஷேடு போய்க்கலாம், அது இன்னுமே கொஞ்சம் இதாக காட்டும். பட் நான் ஸ்கின் மேட்சிங் ஷேடுன்னு சொல்லுவேன் பிகினர்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ ஸ்கின் மேட்சிங் ஷேடு வந்து யூஸ் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பவுடர் செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வைப் பண்ண வேணாம். அது மாதிரி பவுடர் ஸ்பாஞ்சை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பவுடர் ஸ்பாஞ்சு இருக்குதுன்னா இப்படி வைப் பண்ணுவாங்க ஃபவுண்டேஷனுக்கு மேலே. நிறைய இதில் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது ஃபவுண்டேஷன் போட்டு நமக்கு வேலையே இல்லை. அது மாதிரி ப்ரெஷ்ஷை போட்டு சும்மா இப்படி சுற்றுறது, இப்படி அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஜஸ்ட்டு நம்ம பவுடர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தேவைப்படுற அளவு எடுத்துகிட்டு பில்டப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேவைப்படுற அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் மோஷனில் வந்து செட் பண்ணுங்கள். அது மாதிரி ஸ்பஞ்சில் யூஸ் பண்ணாலும் பட்டும் படாமல் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபவுண்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் சந்தோஷமாக செட் பண்ணி அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்லா ஸ்கின்னும் பார்க்க உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட்டாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா டிண்டல் லூஸ் பவுடர் போய்க்கலாம், இல்லை ஹைட்ரேட்டிங் காம்பேக்ட் பவுடர் போய்க்கலாம், மேட் உள்ளது போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபேஸ்லேயும் பவுடர் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் ஃபேஸ் வேணாம், டீ சோன்ஸில் ஆயிலி ஆகுது, அங்கே மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் கண்டிப்பாக கலர் உள்ளது போகிறீங்கன்னா ஃபவுண்டேஷன் கன்சீலர் என்ன கலர் உள்ளது போகிறீங்களோ அதே கலர் உள்ளது நீங்கள் வந்து போய்க்கிறீங்க. எதில் பவுடர்ஸில் வந்துட்டு இல்லை எனக்கு கலர் வேணான்னா ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபவுண்டேஷன் கலரை அப்படியே வந்து வச்சுருக்கும், கன்சீலர் கலரை அப்படியே வச்சுருக்கும், சீம்லெஸ்ஸாக காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபவுண்டேஷனை ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொண்டு வரதுக்கு இதுதான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹேக் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது நிறைய பேர் 1-2 மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும், ஆக்சிடைஸ் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு இன்னுமே அந்த பவுடர் நீங்கள் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் லாஸ்டிங்கை வச்சிருக்கணும், அந்த பவுடரி ஃபீல் இருக்கக்கூடாது, இன்னும் அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ், அந்த நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகெயின் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் நீங்கள் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஐ மேக்கப், லிப் மேக்கப்லாம் போட்டு நேச்சுரலாக ஆட் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் ஆட் ட்ரை பண்ண விடுங்க. இன்னுமே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாக்மி, மேப்லின், பிஎஸ்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் பார், ஃபேஸஸ் கனடா, மேக்கப் ப்ரொடக்ஷன், ஹை எண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக், பாபிலோன் போகலாம். அஃபோர்டபுளில் போகிறீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட்டில் நீங்கள் வந்து போய்க்கலாம். இன்சைட்லாம் வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபவுண்டேஷன், ட்ரை பண்ணலாம் தாராளமாக வந்துட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்கும். இந்த ஒரு இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இது நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்துட்டு போடுறேன். ஸ்கின் டைப்புக்கு ஃபவுண்டேஷன் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தனியாக இது வந்துட்டு போடுறேன். இது வந்து எப்படி ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொண்டு வரது தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? இது ஒரு நாளைக்கு டெமோ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஒன்ஸ் அகெயின் டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.